கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வார்த்தைகளை மட்டும் பார்த்து பேசுங்கள், கவனமாக பேசுங்கள். வார்த்தைகளை பேசுவதை யோசித்து பேசுங்கள். வார்த்தை அலங்காரமான வார்த்தையாக இருக்கும், அசிங்கமான வார்த்தையாகவும் இருக்கும். வார்த்தை என்பது ஒருவனை உயர்த்தும், ஒருவனை தாழ்த்தும், ஒருவனை சாகடிக்கும். இன்னொரு வார்த்தை ஒருவனை உயர கொண்டு போகும், ஒருவனை சிரிக்க வைக்கும், அழ வைக்கும், யோசிக்க வைக்கும், பயமுறுத்தும், தப்பான வழியில் நடக்க வைக்கும், நல்ல வழியிலும் நடக்க வைக்கும், சந்தோஷத்தை தரும், துக்கப்பட வைக்கும், கெட்ட வார்த்தை பேசும், கடவுளை துதிக்க வைக்கும், மற்றவர்களை சபிக்கவும் செய்யும். நம் வார்த்தையை எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறோம் பாருங்கள். வீணான வார்த்தைக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று பரிசுத்த வேத புஸ்தகத்திலே மத்தேயு அதிகாரத்திலே 12ஆம் அதிகாரம் 36 சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்றுமே நடக்காததை நடந்த மாதிரி வீணான வார்த்தைகளை பேசும், பொய் வார்த்தை, பொய் சாட்சி சொல்லும், சண்டை மூட்டிவிடும், ஒரு குடும்பத்தை பிரித்துவிடும். இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதிருங்கள். கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை உண்டானால் அதை கேட்கிறவர்களுக்கு புரோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என்றும் வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயுல 4 அதிகாரத்தில் 7-8 சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவான முயற்சி பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதத்திலே 15ஆம் அதிகாரத்திலே 1, 2, 3 யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான், உத்தமனாய் நடந்து நீதி நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவனே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிறகு பார்த்தீங்கன்னா, அதாவது கர்த்தரை நம்ம தேவனை துதிக்கவும் செய்கிறோம், அதே வாயினால் சபிக்கவும் செய்கிறோம். துதித்தலோ சபித்தலோ ஒரே வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று யாக்கோபு புஸ்தகத்திலே 3:9-10 சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நீதிமொழிகள் 12:22 பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது. கட்டளையிலும் சொல்லப்பட்டிருக்கிறது, பொய் பேசாதிருங்கள், பொய் சாட்சி சொல்லாதிருங்கள் என்று. வாயின் வார்த்தைகளை கொட்ட முடியும், ஆனால் அள்ள முடியாது என்பார்கள். தீயினால் சுட்ட புண் ஆறிவிடும், வாயினால் சுட்ட புண் ஆறாது என்பார்கள். எதுவுமே யோசித்து பேசுங்கள், அவசரப்பட்டு வார்த்தைகளை விடாதீர்கள். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்ம வார்த்தைகளை இருதயத்தை எவ்வளோ அழகாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்று பாருங்கள். எனக்கு அன்பானவர்களை, பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை உண்டானால் மற்றவர்கள் கேட்கும் புரோஜனம் உண்டான வார்த்தைகளை பேச வேண்டும். இப்போ ஒரு குடும்பத்தில் சமாதானமாக இல்லையா, சமாதானப்படுத்துகிற வார்த்தையை செய்ய வேண்டும். ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு இப்படியெல்லாம் இருக்குது, எனக்கு பயமாக இருக்குன்றாங்களா, அங்கே ஆறுதலைப்படுத்துங்கள், இன்னும் பயமுறுத்தாதீர்கள். நிறைய காரியங்கள் இருக்குது, கடவுள் மேலே நம்பிக்கை வையுங்கள் அப்படின்னு அவங்களை ஆத்துங்கள், கடவுள் உங்களை பார்த்து கொள்வார் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். தேவ பக்திக்கு ஏதுவான அந்த வார்த்தைகளை அவர்களை இன்னும் உற்சாகப்படுத்துங்கள், புதுப்பியுங்கள். பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். நாம் தேவனுடைய வார்த்தைகளை, அதாவது இந்த வார்த்தை ஆண்டவருக்கு பிரியமானதா, மனுஷர்களுக்கு யூஸ் ஆனதா, அதாவது பிரயோஜனமானதா அப்படின்னு நம்ம யோசித்து பேச வேண்டும். அவசரப்பட்டு ஒரு கோபம் வந்தாலும் அவசரப்பட்டு வார்த்தைகளை விடாதீர்கள், பிறகு அள்ள முடியாது என்று சொல்வார்கள். நாம் கொட்டி விடலாம் கோபத்திலே, ஆனால் அதை அள்ள முடியாதாம். அவசரப்பட்டு சபித்து விடுவோம், ஆனால் அந்த சாபம் அவர்களை எவ்வளோ பாதிக்கும், மனநிலையை பாதிக்கிற அளவுக்கு ஆகும். ஏன் சிலவங்க தற்கொலை பண்ணி விடுவார்கள். அதனால் எந்த வார்த்தையும் அவசரப்பட்டு அது உண்மையா இல்லையா எதுவுமே தெரியாமல், அதுவாக தெரிஞ்சாலும் சரி, அதில் நாம் எப்படி பேசணுமோ அதை நிதானமாக கடவுளுக்கு நம்ம உகந்த பாத்திரமாக, நம்ம கடவுளுடைய பிள்ளை என்பதை மற்றவர்கள் நம்மளுடைய வாயின் வார்த்தையிலும் நாம் செயலையும் அவர்கள் காண வேண்டுமா? எனக்கு அன்பானவர்களே, நாம் அப்படி இருப்போமா? கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.